கிறிஸ்துவுக்குள் நாம் ஜெயம் எடுக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அற்புதமான இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். நாம் கிறிஸ்துவுக்குள் வெற்றி பெறுகிறோம் என்பதினால் ஏதோ ஒரு பெரிய ஜெயம் எடுக்கிறதை நாம் கருதுகிறோம். கிறிஸ்துவுக்குள் வாழுகிற எனக்கு வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நாம் வெற்றி பெறுகிறோம். வெற்றி என்கிற காரியம் அநேக நேரங்களில் ஏதோ சத்துருக்களை ஜெயிக்கிறோம், ஏதோ நமக்கு எதிரானவர்களை முறியடிக்கிறோம், நமக்கு விரோதமாக எழும்பினவர்களை கர்த்தர் அழித்து போட்டு நமக்கு மட்டும் வெற்றி தருகிறார். அல்லது நாம் உழைக்கிற சம்பாதிக்கிற ஃபீல்டில் நம்ம கடையை மட்டும் ஆசீர்வதித்து மற்ற எல்லா கடையை மூடுகிறார். இதுக்கு பேர் வெற்றி அல்ல. வெற்றி உள்ள வாழ்க்கை, த ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்கிறதை குறித்து இங்கே தேவனுடைய மனிதர் எழுதுகிறார். ஆண்டவராகிய தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலடியாரையும் என்னும் அவரோடு இருக்கிற மக்களை வெற்றி சிறக்க பண்ணினார். எதிலிருந்து வெற்றி சிறந்தார்கள்? பாவத்தில் ஜெயித்தார்கள். இல்லையா, சொல்லுங்களேன். அவர்கள் பாவத்தை ஜெயித்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு விரோதமாய் கடந்து வந்த போராட்டங்கள், ஊழியத்தை சொல்ல முடியாதபடி ஏற்பட்ட இடையூறுகள், நற்செய்தி அறிவிக்க முடியாதபடி ஏற்பட்ட துன்பங்கள், இவைகளை எல்லாம் என்ன செய்தார்களாம்? மேற்கொண்டார்கள், ஜெயித்தார்கள். அதனால தான் சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எங்கே போனாலும் ஜெயம். இன்றைக்கு இருக்கிற மாதிரி அல்ல. அந்த நாட்களில் ரோம ராஜ்யத்தினுடைய முழு கட்டுப்பாடுகள், தெருவில் நடந்தால் வரி, வியாபாரம் விற்றால் வரி, பலவிதமான வரிகள். அது மாத்திரம் அல்ல, கிறிஸ்தவ மார்க்கம் அன்றைக்கு நூதனமாக இருந்தது. கிறிஸ்தவ மார்க்கம் பாரம்பரியமிக்க எபிரேயர்களுக்கு விகற்பமாக இருந்தது. பாரம்பரியமான யூதர்கள் கிறிஸ்தவத்தை ஏதோ ஒரு புரட்சிகர அமைப்பு போல, ஏதோ புதுமையான அமைப்பு போல பார்த்தார்கள். அநேக இடங்களில் தேவ மனிதர்கள் பிரவேசிக்க முடியலை, அநேக இடங்களில் நற்செய்தி அறிவிக்க முடியலை. பார்த்திங்கன்னா பயங்கரமான போராட்டங்களை அவர்கள் சந்தித்தார்கள். அல்லேலூயா. அப்படி இருக்கிற சூழலில் தான் பவுல் அங்கே எழுதுகிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் நல்ல கவனிங்க, எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கொடுக்கிற கைப்பிரதி மூலமாக அவரை நாங்கள் அறிவிக்கவில்லை. நாங்கள் கொடுக்கிற கைப்பிரதிகள் இயேசுவை மிகைப்படுத்தலை. நாங்கள் கொடுக்கிற கைப்பிரதி அல்ல, நாங்களே கைப்பிரதி. அல்லேலூயா, நாங்களே கைப்பிரதி. எங்கள் மேல் ஒரு வாசனை இருந்தது என்கிறார். சுவிசேஷத்தின் வாசனை, நற்செய்தியின் வாசனை. அது என்ன பாஸ்டர் வாசனை என்று கேட்கிறீர்கள் என்று நினைக்கலாம். அதான் சாட்சி உள்ள ஜீவியம், நாறி போகாத வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை. அவர்களை யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்ந்தார்கள். அது மாத்திரம் அல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட கட்டப்பட்ட சேர்ந்து கொண்ட சபை, அங்கே தெசலோனிக்கே சபையாகட்டும், கொரிந்து சபையாகட்டும், அவர்களும் என்ன செய்தார்களாம்? தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் சாட்சியாய் ஜீவித்தார்கள். நாம் அதை குறித்து கூட வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 1:4. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆமென், அல்லேலூயா. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும்
அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். அல்லேலூயா. அன்பார்ந்த தேவனுடைய மக்களே, அங்கே பவுலடியார் சொல்லும்போது எழுதுகிறார் விதமா, எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதல், நாங்கள் உபத்திரவப்படுகையில் தேவன் எங்களுக்கு ஆறுதல் தருகிறார். நாங்கள் ஆறுதல் அடைகிறபடியினாலே எந்த அளவிற்கு உபத்திரவப்படுகிறார்களோ மக்கள், அவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் ஆறுதல் செய்கிறவர்களாய் இருக்கிறோம். அப்படியானால் நாம் வாசனையுள்ள பாத்திரங்களாய், நற்சாட்சி உள்ள பாத்திரங்களாய் நாம் ஜீவிக்க வேண்டுமையானால் பவுலுடைய ஆலோசனை என்னன்னா, நாம் தேவனிடத்திலிருந்து ஆறுதல் அடைகிறோம், அந்த ஆறுதலை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி விடணும். நாம் தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெறுகிறோம், அந்த இரக்கத்தை அடுத்த ஜனங்களுக்கு கடத்தி விட வேண்டும். நாம் தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறோம், நாம் பிறருக்கு மன்னிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனிடத்திலிருந்து எதை பெற்றோமோ அதை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஏதோ ஒரு நற்செய்தி நூல் இலவசமாய் கொடுப்பதல்ல சுவிசேஷம். நற்செய்தி நூலை கொடுப்பதினால் இலவசமாய் கொடுத்து விட்டேன். யாரோ ஒருவருக்கு ஜெபிக்கிறோம், நான் இலவசமாய் பெற்றேன், இலவசமாய் ஜெபிக்கிறேன். ஆமாம், நான்லாம் பேய் விரட்டுறதுக்கோ ஜெபம் பண்ணுறதுக்கோ காணிக்கலாம் வாங்கிறது இல்லை என்று தன்னை மிகைப்படுத்துவார்கள். ஆனால் தேவன் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. நீ தேவனிடத்தில் எதை பெற்றாயோ அதை கொடுக்க வேண்டும். நாம் எல்லாரும் தேவனிடத்தில் இரக்கம் பெற்றிருக்கிறோம். இரக்கம் பெற்றிருக்கிறோமா இல்லையா? நாம் பிறருக்கு இறங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் எல்லோரும் தேவனிடத்தில் மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். நம்முடைய பாவங்கள் கொடூரமானதாக இருந்தது, நம்முடைய அக்கிரமங்கள் மிகுதியாக இருந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மன்னித்திருக்கிறார். ஆனால் நாம் நம்முடைய சகோதரனிடத்தில், நம்முடைய சகோதரன், நம்முடைய சகோதரி, நம்முடைய திருச்சபை மக்களாகட்டும், திருச்சபைக்கு வெளியே உள்ள மக்களாகட்டும், ஏதோ ஒரு சிறிய தவறு செய்தால் கூட அதை மன்னிக்க மனதில்லாமல் காலமெல்லாம் அவர்களை பகைகளாய் வைக்கிறோம். சில நேரங்களில் குடும்பங்களில் ஒரு கசப்புகள் வெறுப்புகள் வரலாம். ஏதோ ஒரு சூழலில் அக்கா தங்கச்சிக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்திருக்கலாம். ஆனால் அடுத்து உன் வீட்டு வாசல் தேடி உன் அக்கா வர்றா, தங்கச்சி ஆமாம் என் வீட்டில் விசேஷம் வச்சுருக்கிறேன், அன்னைக்கு நம்ம போகட்டும், அந்த பைபிள்லாம் எடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் நாம் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வீடு தேடி வந்திருக்கிற, சரி வர்றேன் போவோம், அதோடு நாம் சேர வேண்டும். அந்த காலத்தில் நிறைய வீடுகளில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பகைகள் வரும், சொத்து பிரிக்கிறதுல சண்டை வரும், ஏதோ ஒரு காரியங்களில் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்தில் கூடாட்டாலும் சொல்லுவாங்க இளவில் கூடணும்னு. ஆனால் அந்த பெந்தகோஸ்தக்காரன் இளவிலையும் கூட மாட்டான். அதான் பெரிய வேதனையான காரியம். கல்யாணத்திலையும் கூடுறதில்ல, இளவிலையும் கூடுறதில்ல. எல்லாவற்றிலும் நாம், ஏனென்றால் நம்மை நாம் நீதிமான்களாக கருதுகிறோம். நான் செய்கிறது நீதி, என்னிடத்தில் நீதி இருக்கிறது. எல்லாரும் எனக்கு அக்கிரமம் செய்தார்கள், அவர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள், இவர்கள் எனக்கு விரோதம் பண்ணினார்கள், எனவே நான் யாரையும் நேசிப்பதில்லை. நாம் ஆண்டவருக்கு பண்ணாத துரோகமா, நாம் ஆண்டவருக்கு பண்ணாத அக்கிரமமா? நாம் தெய்வ சமூகத்தில் எத்தனை குற்றங்கள் புரிந்தோம், எல்லா குற்றங்களையும் தேவன் மன்னித்தாரே. அப்படியானால் நாம் ஏன் பிறருடைய குற்றங்களை மன்னிக்கக்கூடாது? அப்போ அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், தேவன் எங்களுக்கு ஆறுதல் கொடுத்தபடியினாலே அந்த ஆறுதலை நாங்கள் கொடுக்கிறோம். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், வாசிக்கலாம். அங்கே 6வது வசனம் 5வது வசனம், எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல, கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல, கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது, எங்களுக்கு ஆறுதலும் பெருகிறது. சபையை நன்றாய் கவனியுங்கள். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், எங்களுக்கு உபத்திரவம் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. நற்செய்தி அறிவிக்கிற காலங்களில் எங்களுக்கு அநேக உபத்திரவங்கள் இருக்கு. ஆனால் அந்த உபத்திரவங்கள் மத்தியில் எங்களுக்கு என்ன இருக்கு? ஆறுதல் இருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதான். இன்னைக்கு ஊழிய பாதையில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களை கேட்டு பாருங்கள். அவர்களுக்கு சோதனைகள் இல்லாமல் இல்லை, அவர்களுக்கு கஷ்டங்கள் இல்லாமல் இல்லை, அவர்களுக்கு பாடுகள் இல்லாமல் இல்லை, நிந்தனைகள் இல்லாமல் இல்லை, இருக்கும். ஆனால் அதன் மத்தியிலையும் எல்லாருக்கும் ஆறுதல் செய்கிற பாத்திரங்களாக இருக்கிறார்கள். அதே போல தான் நீங்களும், அதே போல தான் நம்ம எல்லாரும். நம்மிடத்திலிருந்து ஒரு வாசனை வீச வேண்டும். என்ன வாசனை? எப்பா அவன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட மாட்டாப்பா. ஆமாம், இந்த அண்ணன் நம்மளை திட்டினாலும் நேசிப்பாருப்பா, கோபப்பட்டாலும் நியாயமாக அவர் மன்னிச்சு பேசுவார், அப்படிங்கிற ஒரு வாசனை வீசணும்
நம்ம குடும்பத்தில் ஒரு வாசனை இருக்கணும். பிடிவாதங்கள், கசப்புகள், பிரிவினைகள், வைராக்கியங்கள், மார்க்க பேதங்கள் எல்லாம் விட்டு விலகணும். வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை கூட, 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நாம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் எப்படி இருக்கிறானாம்? புது சிருஷ்டியா இருக்கிறான். புது சிருஷ்டினா நியூ பார்ன் பேபி, புதிய பிறந்த குழந்தை, அதாங்க புது சிருஷ்டி. நாம் வேத வசனங்களை புரிந்து கொள்ளாமலே நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான் என்றால் அவன் நியூ பார்ன் பேபி, புதிய ஒரு குழந்தையா, புதிதாக பிறந்த ஒரு குழந்தையை போல இருக்கணுமா? புதிதாக பிறந்த ஒரு குழந்தைகிட்ட வைராக்கியம் உண்டா? பிடிவாதம் உண்டா? யோசித்து பாருங்க. ஒரு 2 வயதுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் வளர்த்துதுன்னு இருக்கிறோம். பெத்த பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, அக்கா பிள்ளை, தங்கச்சி பிள்ளை. அந்த பிள்ளைங்க சில நேரம் சேட்டை செய்யும்போது அம்மாவோ சித்தியோ யார் பிள்ளைய தூக்கி அடிப்பாங்க. ஆனால் அடிச்சிட்டேடா அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே ஓடிடுதா, இல்லை அடுத்த ரூமில் பூட்டிக்கிட்டு இருக்குதா, ஒரு 5 நிமிஷம் கூட வராது, அந்த பிள்ளைகளுடைய பகைகள் மாறும். அப்புறம் சிரிச்சுக்கிட்டே வரும். இவங்க நம்ம அம்மாவுக்கு எதிர்த்த வீட்டுக்காரங்க, நம்ம வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுக்காரங்க, அன்றைக்கி நம்ம அம்மா அப்பா கூட சண்டை போட்டாங்கன்னு சொல்லி கூட தெரியாது. சில வீட்டில் பெருசு 2 சண்டை போடும். ஆமாம், அண்ணன் தம்பி சண்டை போடுவான், இல்லை அக்கா தங்கச்சி சண்டை போடுவான். சண்டை போட்டு அந்த ஆளுக்கு ஒரு திசையில் இருக்கும். ஆனால் அந்த பிள்ளை என்ன செய்யும்? பெரியம்மா, சித்தி, மாமான்னு போகும். அதுக்கு தெரியவே தெரியாது, சண்டை தெரியாது. ஒருவேளை விவரம் தெரியாத பிள்ளை, விவரம் தெரியாத வயசு நம்ம சொன்னாலும் கூட அதே போல் இருக்கணுங்கிறார் ஆண்டவர். அதே போல் இருக்கணுமா? அதுதான் புது சிருஷ்டி. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ரட்சிப்பு இதுதான். நம்ம சிகரெட்டை விடுறது, பீடியை விடுறது, ஸ்மோக்கிங், குடி, பாவம், சினிமா தேட்டருக்கு போகிறத விடுறது மட்டும் கிறிஸ்தவம் இல்லை. அது மட்டும்தான் ரட்சிப்பு நினைக்காதீங்க. புது சிருஷ்டியாய் மாறுங்கள், புதிய சிந்தையுடையவர்களாய் மாறுங்கள். வேதம் சொல்லுகிறது பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின. அப்படியானால் நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக பழைய சரக்குகள், பழைய வன்மங்கள், பழைய பகைகள், விரோதங்கள், கொடூரங்கள் எது எது இருக்குதோ எல்லாம் மன்னிச்சிடுங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. அதான் புது சிருஷ்டி. நீங்கள் புது சிருஷ்டியாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் மேலே ஒரு வாசனை உண்டாகும். அதுக்கு பிறகு தான் ரட்சிப்பின் வாசனை. அதைத்தான் பவுல் சொல்கிறார், நாங்கள் போகும் இடமெல்லாம் வாசனை வீசுகிறோம். அந்த வாசனையில் அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், மலர்கள் பூக்கிறது, அந்த மலர்களை தேனீக்கள் என்ன செய்கிறது? மொய்த்து கொள்ளுகிறது. காரணம் என்ன? அந்த தேனீக்கள் அந்த மலர்களின் வாசனையினால் ஈர்க்கப்படுகிறது. மலர்களின் வாசனை அந்த தேனீக்களை என்ன செய்கிறது? ஈர்க்கிறது. இந்த ஈச்சு இருக்கு பாருங்க, கெட்ட இடத்துலலாம் வந்து இருக்கும். கெட்ட இடத்துல டீ கொட்டினாலும் வந்து இருக்கும், யாராவது வாமிட் பண்ணி போட்டாலும் அதில் வந்து ஈச்சு இருக்கும். ஆனால் தேனீச்சு வருமா? தேனீச்சு எங்கே வராது? எங்கே வராது? டஸ்ட் உள்ள இடத்துல தேனீச்சு வராது. சூப்பர் நேச்சுரல் பவர், மகரந்த சேர்க்கை. எங்கே மகரந்த வாசனை இருக்கோ அங்கே தான் தேனி போகும். விளங்குதா விளங்கலையா? அதே போல் நாம் மகரந்த சேர்க்கை உடையவர்களாய், ஒரு மகரந்த வாசனை உடையவர்களாக இருக்கணும். அப்போ தான் ஆத்துமாக்கள் நம்மண்டை வருவார்கள். அப்போ தான் அந்த தேசம் ரட்சிக்கப்படும். நீங்கள் கொடுக்குற துண்டு பிரதியில் அல்ல, நாம் கொடுக்குற நற்செய்தி வற்புறுத்துறதுனால அல்ல, நாம் தெருவிலேருந்து கத்துறதுனால அல்ல, நாம் இந்த தெருவில் சாட்சியாக வாழ்கிறதுனால. நாம் ஒரு தெருவில் 10 முறை சுவிசேஷ கூட்டம் போட்டுட்டு அந்த தெருவில் இருக்கிற எல்லாத்துக்கிட்ட சண்டை போட்டால் யார் ரட்சிக்கப்படுவான்? அந்த தெருவில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஏனால் நாம் அங்கே நிருபங்களாய் வாழ வேண்டும், வாசனை வீசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, பழையவைகளெல்லாம் ஒளிந்து போக வேண்டும். அப்போ தான் கர்த்தர் நம்மை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை தேவன் வெளிப்படுத்துவார். கடைசியாக 2 கொரிந்தியர் 9:8 வாசித்து நாம் ஜெபிக்கலாம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும், நீங்கள் எல்லாவற்றிலேயும்
எப்பொழுதும் சம்பூரணம் அடையவர்களாயும் சகலவித சகலவித நற்கிரியைகளிலும் நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஐயா, தேவ கிருபை எனக்கு உண்டாயிருக்கட்டும், தேவ கிருபை எனக்கு உண்டாயிருக்கட்டும், ஆண்டவரே கிருபையாயிரும், தேவனை என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லுகிறோம். ஏன் அவர் கிருபையாயிருக்கிறாராம்? எதற்காக ஆண்டவர் கிருபையாக இருக்கணும் தெரியுமா? நீங்கள் எல்லாவற்றிலையும் எப்பொழுதும் சம்பூரணம் அடையவர்களாக இருக்க வேண்டும், சகல நற்கிரியிலும் பெறுகிறவர்களாயிருக்கும்படியாக தேவன் கிருபை தருகிறார். சகல நற்கிரிகளில் பெருகுங்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். சகல நற்கிரிகளிலும், சகல நற்கிரின்னு அர்த்தம் எங்கே போனாலும் நற்கிரியை செய்யணும். சபையில் மட்டும் அல்ல, குடும்பத்தில், வீட்டில், தெருவில், வேலை செய்கிற இடத்துல, சகல இடங்களிலும் நற்கிரியை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது உங்கள் மூலமாய் தேவன் வாசனையை வெளிப்படுத்துவார். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இன்றைக்கு இந்த மாதத்தில் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் இப்படி வருகிறது என்று நீங்கள் கருதலாம். வாக்குத்தத்தம் என்றாலே சில நேரங்களில் நமக்கு ஆண்டவர் விடுதலை தருவார், உன்னை மகிமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், இதுதான் வாக்குத்தத்தம் என்று கருதுகிறோம். ஆனால் ஆண்டவர் ஏங்குகிறார், நீங்கள் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் வாழ்ந்து காட்டுகிற நற்செய்தி நிருபங்களாக இருக்க வேண்டும். உங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். அதைத்தான் பவுலடியார் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இந்த ஆறுதலின் இயேசு திருச்சபைக்கு தருகிறார். எனவே நீங்கள் எல்லாவற்றிலேயும் எப்பொழுதும் சம்பூரணம் அடையவர்களாயும் சகலவித நற்கிரியிலும் பெறுகிறவர்களாயிருக்கும்படி தேவன் உங்களிடத்தில் சகலவிதமான கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார்.